அதன் முதல் ஞாயிறு அல்ல, ஆனாலும் சில வித்தியாசமான காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். We are going to look briefly on kingdom of God and provisions. தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய பகிர்ந்தளிப்பும் என்கிற காரியங்களை குறித்து நாம் சில காரியங்களை சுருக்கமாக நாம் தியானிக்க போகிறோம். Today I want to teach some important scriptural principles on tithings, offerings and financial provisions, kingdom principles. இன்றைக்கு தசம பாகம், காணிக்கைகள் மற்றும் நிதி ஏற்பாடுகள் பற்றிய சில முக்கியமான வேதபூர்வமான கொள்கைகளை, அதாவது ராஜ்யத்தின் கொள்கைகளை குறித்து கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். I have asked the Lord to forgive me for not teaching about this for many years. அநேக வருஷங்களாக இந்த சத்தியங்களை குறித்து நம்முடைய சபையில் நான் போதிக்காததை குறித்து ஆண்டவரிடத்தில் நான் ஏற்கனவே மன்னிப்பு கேட்டேன். In fact, I have never preached in my 35 years here. I have never preached. இந்த சபையில் 35 வருஷங்களாக நான் இருக்கிறேன், ஆனால் இதுவரைக்கும் இந்த பண விஷயங்களை குறித்து பேசினதில்லை. There are many reasons, but nothing can stand about teaching God's word in this area also. இந்த போதகத்தை குறித்து நான் போதிக்காததற்கு பல காரணங்கள் உண்டு, ஆனாலும் எதுவுமே தேவனுடைய சத்தியங்களை குறித்து போதிக்கிறதற்கு அது தடையாக இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. By the grace of God, I get this opportunity, and God willing, many more in the months to come to fix my mistake. இந்த பாக்கியத்தை, இந்த ஸ்லாக்கியத்தை தேவன் கிருபையாக நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு மாத்திரமல்ல, தொடர்ந்து வருகிற அநேக மாதங்கள் நாம் இந்த சத்தியங்களை குறித்து நாம் கற்றுக்கொள்ள போக தேவன் எனக்கு கிருபை, நாம் கற்றுக் கொடுக்க தேவன் எனக்கு கிருபை செய்வார். I want to clearly state two things before we get into the Bible. வேதத்தின் அந்த காரியங்களை பார்ப்பதற்கு முன்னதாக ரெண்டு காரியங்களை நான் குறிப்பாக தெளிவாக சொல்ல போகிறேன். Neither I nor any of the elders and deacons in this church seek anything for our personal life from ministry resources. We all support ourselves and our family with our own income. நானாகட்டும் அல்லது இந்த சபையில் உள்ள எந்த மூப்பர்களாகட்டும், சபையில் வரக்கூடிய அந்த வருமானத்தை குறித்து எங்களை சார்ந்தவர்களையோ நாங்கள் போஷிக்கிறதில்லை. எங்களுடைய குடும்பத்தை ஆதரிக்க நாங்கள் உழைத்து காரியங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். Secondly, we are not even teaching this because of some financial lack of TCF. God has already provided for our church needs through cheerful givers. So if you want to give to some other church or Christian cause, that's between you and your God. திடீரென இந்த சத்தியத்தை குறித்து போதிக்கிற போது சபையில் ஏதோ பற்றாக்குறை, பண தேவைகள் வந்திருக்கிறதோ என்று நினைக்க வேண்டாம். அப்படி அல்ல, தேவனுக்கு நீங்கள் கொடுக்கிறதை இந்த சபையிலோ வெளியிலோ எங்காகிலும் தேவனுடைய காரியங்களுக்காக நீங்கள் கொடுத்துக் கொள்ளலாம். அது உங்களுக்கும் தேவனுக்கும் இடையிலான காரியம். I am only teaching this as a foundational principle of the kingdom of God. Obeying this will open the heavens doors in your life for all your financial and material needs. நான் இந்த காரியத்தை உங்களுக்கு போதிக்கிறதுனுடைய காரணம் என்னவென்றால், இது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய அஸ்திபாரமான அடிப்படையான போதனைகள். நீங்கள் இந்த காரியங்களுக்கு கீழ்ப்படியும் பொழுது தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு அனுப்புவதை நீங்கள் பார்ப்பீர்கள். Obeying these principles will show to the Lord that you are actually putting His kingdom and His righteousness first. இந்த காரியங்களுக்கு, இந்த உபதேசத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது நீங்கள் என்ன காட்டுகிறீர்கள் என்றால், நான் தேவனுடைய ராஜ்யத்தை நான் முதலாவது தேடுகிறேன், அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன் என்பதை நீங்கள் தெரிவிக்கிறீர்கள். In normal English they say put your money where your mouth is. சாதாரணமாக சொல்ல போனால், உங்களுடைய வாயில எங்க இருக்குதோ அங்க உங்களுடைய பணத்தை போடுவீங்க. உன் பேச்சுக்கு பதிலா அந்த என்ன பேச்சு இருக்குதோ அதுக்கு பதிலா உன்னை நேசிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு பாக்கெட்லேருந்து ஒரு சாக்லேட் கூட கொடுக்காம இருக்கிறது இல்லையா? சின்ன பிள்ளை என்ன எப்படி நீ ஹாப்பி பர்த்டே சொல்கிறது உங்கள் சின்ன பிள்ளைங்க என்ன கவலைப்படுமா என்ன? ஸோ திஸ் இஸ் வாட் தே சே ஈவன் இன் அவுட் சைட், புட் மணி வேர் யுவர் மவுத் இஸ். வெளியிலும் சொல்லப்படுகிற காரியம் இதுதான், உங்களுடைய வாய்ப்பேச்சை தவிர்த்து அங்கே பணத்தை செலவு செய்யுங்கள். If you say I seek God's kingdom and His righteousness, show it. நீங்கள் முதலாவது நான் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தான் தேடுகிறேன் என்று சொல்வீர்களானால் அதை நம்முடைய செயலில் காண்பிக்க வேண்டும். That's all. அவ்வளவுதான். No other agenda we have. அதற்கு மேலாக எந்த 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 காரியமும் கிடையாது. Except that I really desire that you must experience all the abundance of God's kingdom. தேவனுடைய ராஜ்யத்தின் அந்த நிறைவான பலனை
நீங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை தாண்டி வேறு எந்த நிகழ்ச்சியும் கிடையாது. You know, God is not stingy. உங்களுக்கு தெரியுமா, தேவன் கஞ்சன் அல்ல. யாருக்காவது தெரியுமா? யாருக்குமே தெரியாதா? தன்னுடைய குமாரென்றும் பாராமல் அவரையே நமக்காக ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ஆமென். ஆமென். நீங்க எல்லாம் தாராள பிரபுவாகிய தேவனுடைய பிள்ளைகள். ஆமென். 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. So you understand who you are. நீங்கள் யார் என்று முதலாவது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். Kingdom of God is a kingdom of abundance. தேவனுடைய ராஜ்யம் தேவனுடைய நிறைவின் ராஜ்யம். But for the most part in the history of the church and even today, the church has missed this truth for various reasons. ஆனால் ஒரு காரியம் என்னவென்றால், நம்முடைய சபை ஆகட்டும், இன்றைய நாட்களில் உள்ள எல்லா சபையும் இப்படிப்பட்ட அந்த மகத்துவமான சத்தியத்தை தவிர்த்து விட்டு தங்களுடைய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். Because when money is talked about in the church, it receives different reactions. ஏனென்றால் பணத்தை குறித்து பேசவோ போதிக்கவோ தொடங்கும் பொழுது பல வித்தியாசமான எதிர்வினைகளை நாம் பார்க்கிறோம். Because of past abuses of some people in the pulpit who may have taught that God wants everybody to be rich, your spirituality is measured by your income and possessions. There are groups like that, they are called prosperity theology people. Because of that, some people react. தேவன் நீங்கள் எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்க விரும்புகிறார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்காவிட்டால் அது ஒரு சாபம். ஆசீர்வாதம் இல்ல, ஆசீர்வாதம்ன்றது தப்பான வார்த்தை. பொருள் திரட்சியோடு இருக்க வேணும். ஐஸ்வர்யம், பணம் இருக்கணும், நம்ம கையில சொத்து இருக்கணும். அதுதான் உங்களுடைய ஆவிக்குரிய நிலைக்கு ஒரு ப்ரூஃபா இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் டீச் பண்றாங்க. தட் இஸ் ராங். அது தவறான ஒரு போதனை. Equally wrong is the other side, which is also taught by many of the churches, that lack and poverty are also a sign of spirituality. That is also not true. மறுபக்கம் வறட்சியும் வறுமையும் ஏழ்மைத்தனமும் அது சபையின் அடையாளம் அல்ல, ஐஸ்வர்யத்தின் அடையாளம் அல்ல என்ற போதனையும் இருக்கிறது. அதுவும் தவறான உபதேசம். அந்த வீடு அந்த தெலுங்கானால பாத்தீங்களா, அங்க ஒரு குடிசை இடிஞ்சு கிடக்கிற குடிசையில அது வந்து ஆவிக்குரிய ஆசீர்வாதமா? அது சத்தமா சொல்லுங்க. இல்லை. நீங்க அந்த இதில் போய் இருப்பீங்களா? இந்த இடத்துல ஏசி ஒண்ணுமே இல்லாம தரையில உட்கார்ந்து எந்திரிச்சிட்டு போய் சம்மர்ல, அதுதான் ஆசீர்வாதமா? So this is also taught by many churches and missionary organizations in particular. இந்த போதனையும் அநேக சபைகளிலும் மிஷனரி ஸ்தாபனங்களிலும் போதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. Let us try to find the heart of the Lord. நாம் தேவனுடைய அந்த இருதயத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். Jesus taught us to pray on earth as it is in heaven. இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் உள்ளது போல இந்த பூமியிலும் ஆக கடவுது என்று ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். Amen. Amen. There is no lack in heaven. பரலோகத்தில் பற்றாக்குறை இல்லை. It is not a place of worry. அங்கே கவலை என்கிற பேச்சுக்கு இடமில்லை. It is not a place of sickness. வியாதிக்கு இடமில்லை. You don't wonder in heaven where your next meal is going to come from. அடுத்த வேளை சாப்பாடு எங்கிருந்து வரப்போகிறது என்று கவலைப்பட பரலோகத்தில் தேவையில்லை. Often people think we represent the Lord through our lack, thinking that it is God's will. அநேக நேரம் நம்முடைய அந்த இயலாமையும் குறைவுகளையும் வைத்து அதுதான் தேவனுடைய சித்தம் என்று நாம் அடையாளப்படுத்தி விடுகிறோம். In fact, God's desire is for us to abound. ஆனால் தேவனுடைய சித்தம் நம்மை குறித்து என்னவென்றால் நம் எல்லா விதத்திலும் சம்பூர்ணமுடையவர்களாக இருக்க வேண்டும். Amen. 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 I want to start with a very powerful verse that I want you to memorize and apply to your daily life all the time. உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் எப்பொழுதுமே மனப்பாடம் செய்து அது அறிக்கையிட வேண்டிய ஒரு வல்லமையான ஒரு வசனத்தோடு கூட இந்த நாள் செய்தியை நான் ஆரம்பிக்கிறேன். We are all going to read it together. 2 Corinthians 9:8. நாம் எல்லாரும் எழுந்து நின்று 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 2 Corinthians 9:8. 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 8வது வசனம் சேர்ந்து வாசிக்கலாம். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாய் இருக்கும்படியாக
தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஆமென். நீங்களா வாசிங்க பார்க்கலாம் ஒரு தடவை. முந்தின வசனம். ஆ. இல்ல இந்த வசனம். மேலும் ஆமென். ஆமென். உட்காரும். I love the thought of having an abundance for every good work. ஒவ்வொரு நற்செயலுக்கும் நற்கிரியைகளுக்கும் அதனுடைய பலன் நிறைவானது என்கிற அந்த வார்த்தையை நான் மிகவும் நேசிக்கிறேன். Not abundance for the sake of enriching myself or to feel proud or to keep my 10 generations rich. என்னை மாத்திரம் முதன்மைப்படுத்தி நான் மாத்திரம் பணக்காரனாக இருந்து 10 தலைமுறைக்கு நான் சேமித்து வைக்கும்படியான அதை குறித்து நான் சொல்லவில்லை. I want to be abounding into all good works. நற்கிரியைகளுக்காக அந்த நிறைவை We பயன்படுத்தும்படியாக are designed to thrive in the abundance of God's good work to touch and impact people's lives. நம்முடைய தேவனுடைய அந்த நிறைவான அந்த ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் பெற்று மற்ற ஜனங்களுடைய வாழ்க்கையை நாம் தொடும்படியாக அவர்களும் ஆசீர்வதிக்கப்படும்படியாக தேவன் நம்மை அமைத்திருக்கிறார். When we were doing this 5 loaves and 2 fish, the first time we got a call from one of the precious brothers who used to be with us, Marcelin. He was so heartbroken to see construction workers from Bihar in Nagarkoil, and they didn't have a train or anything, and they went and sat in a riverbed just waiting to die because they didn't have food or water. இந்த 5 அப்பம் 2 மீன்களை குறித்த இந்த ஊழியங்களை நாங்கள் ஆரம்பிக்கும் அந்த நாட்களில் நம் அநேகருக்கு தெரிந்திருக்கக்கூடிய சகோதரன் மார்சலின் அவர் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் பீகாரிலிருந்து வந்த அந்த கூலி தொழிலாளர்கள் சாப்பாடு இல்லாமல் பசியினாலே சாகும் தருவாயில் இருந்த அவர்கள் மத்தியிலே போய் உட்கார்ந்து அவர்களோடு கூட பேசினார். He was trying to help them with whatever he could, and then he called Brother Paul Singh. Is there something we can do? அவரால் ஆன மட்டும் அவர் கேட்ட அந்த தரத்தில் உதவி செய்தார். தொடர்ந்து அவர் இன்னும் அதிகமான உதவி செய்யும்படியாய் சகோதரன் பாலசிங் அவர்களை தொடர்பு கொண்டு இந்த விஷயத்தை அவர்களோடு பகிர்ந்து கொண்டார். Then we found out there are literally lakhs of such workers all around South India who were without food. No family would accept them. They were too proud to go and beg for food, and there was COVID. All the doors were shut. அதை தொடர்ந்து நாம் இதை குறித்து விசாரித்த பொழுது இது மாத்திரமல்ல, லட்சக்கணக்கான தென்னிந்தியாவில் உள்ள ஜனங்களும் அவர்கள் இந்த கோவிட் நாட்களிலே பசியினாலும் பட்டினியினாலும் வெளியே போய் பிச்சை எடுக்கவும் அவர்கள் தயங்கினவர்களாய் தங்களுடைய வாழ்க்கைகளை கழித்து கொண்டிருந்ததை கேள்விப்பட்டோம். Just because somebody is doing construction work, some simple work, doesn't mean that they are inferior to us in any way. They have self-respect, and they didn't want to ask for any food. இந்த அந்த வீட்டு வேலைகள் கட்டுமான பணிகள் செய்யக்கூடியவர்கள் அவர்கள் நம்மை காட்டிலும் அப்படிப்பட்ட வேலை செய்கிறதுனால் நம்மை காட்டிலும் அவர்கள் எந்த விதத்திலும் குறைந்தவர்கள் அல்ல. அவர்கள் அவருடைய வாழ்க்கையை நடத்தும்படியான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். Amen. So when we started doing this, so many brothers here and sisters who came to help said for this project and that project. For example, in Bangalore, Brother Robert Roy was doing out of his own pocket to all the workers in Bangalore. I called him and asked. He went and gave himself, and he caught COVID 3 times. He is a very serious heart patient, and because he was distributing himself, he caught COVID. இந்த காரியங்களை நாம் சபையில் அறிவித்த போது அநேக சகோதர சகோதரிகள் அவர்கள் தாமாகவே முன்வந்து இந்த இடத்துக்காக இந்த காரியத்துக்காக இவ்வளவு நான் என்னுடைய பங்கை கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் மனமு வந்து கொடுத்தார்கள். இதே நேரத்தில் பெங்களூர் என்கிற அந்த பட்டணத்தில் சகோதரன் ராபர்ட் ராய் அவர் தன்னால் ஆன அவருடைய பணத்திலிருந்து அவர் இந்த காரியங்களை செய்து அநேகரை போஷித்து வந்தார். Amen. One brother here, he got a job after going without job for more than a year. He got his first salary. நம்மத்தில் உள்ள ஒரு சகோதரன் அநேக வருஷங்கள் வேலை இல்லாமல் இருந்து வேலை கிடைத்த போது அவர் முதல் சம்பளத்தை வாங்கினார்.
And then he came to meet Brother Paul Singh and he gave him a cover. அவர் என்னிடத்திலும் சகோதரன் பாலசிங்கத்திலும் வந்து ஒரு கவர் கொடுத்தார். And after he left, when he opened, it was a whole month's salary. He gave it for this ministry. அந்த சகோதரன் எங்களை விட்டு புறப்பட்டு போன பிறகு அந்த கவரை திறந்து பார்த்தால் அவருடைய முழு மாத சம்பளம் அதில் இருந்தது. When people give like this, you know what happens? Everywhere we helped, whether it is in India, Bihar, Nagarkoil, Bangalore, or Philippines, Uganda, South Africa, or Lebanon, wherever we helped, after 1 week or 2 weeks, they never came back to ask the second time, because God did what He promised us He will do. 5 loaves and 2 fish, that's what we gave, and that was able to feed them for a much longer time. அப்படிப்பட்ட மனமு வந்து திறந்த மனதோடு கூட உதவி செய்கிறவர்கள் இந்த காரியங்களை செய்ய ஆரம்பித்தபடியால் அது இந்தியாவாகட்டும், உகாண்டாவாகட்டும், அது பிலிப்பைன்ஸ் ஆகட்டும், இப்படிப்பட்ட பல நாடுகளுக்கு நாங்கள் உதவி செய்தோம். ஆனால் அவர்கள் மறுபடியும் இரண்டாவதாக வந்து எனக்கு இன்னும் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்காமல் அவர்கள் அந்த 5 அப்பம் 2 மீன்கள் என்கிற அந்த பலுகி பெறுகிற அந்த அனுபவத்தை அவர்களும் பெற்று அவர்கள் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும்படியாக தேவன் அவர்களுக்கு கிருபை செய்தார். God has designed us, created us to thrive in the abundance of good work, to touch and impact people's lives. நம்முடைய வாழ்க்கையின் அந்த நிறைவான ஆசீர்வாதத்தை நானும் நீங்களும் நிறைவாக மற்றவர்களுக்கு கொடுத்து அவருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட தொடப்படும்படியாய் தேவன் என்னையும் உங்களையும் வடிவமைத்திருக்கிறார். Amen. Amen. Right here in our church, a brother used to take video many years ago. இந்த சபையிலும் கூட சகோதரன் அநேக வருஷங்களாக வீடியோ One brother used to take video. ஒரு சகோதரன் வீடியோ எடுத்துக்கொண்டிருந்தார். And one day, by accident, Johnny and Brother Paul Singh found out this man and his wife, they were going to cook their last meal. Because during COVID, they lost the job and she was also pregnant. And he didn't call anybody. He just found accidentally and we sent rice and oil and other things through Johnny to help that young family. அந்த சகோதரன் இப்படியெல்லாம் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலோ கடைசி ஒரு நாள் அவர் தன்னுடைய இந்த கோவிட்னால பாதிக்கப்பட்டு தனக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கும் உணவுக்கான எதுவும் இல்லாமல் கடைசி நாள் நேர அந்த உணவை தனக்காக தயாரித்து கொண்டிருந்ததை நாங்கள் கேள்விப்பட்டு சதன் ஜானி எல்லாம் சேர்ந்து அரிசி அதற்கான தேவைகளை நாங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. You know, brothers, God has a complete plan for our lives. And this complete plan includes your money and my money. சகோதரனே சகோதரியே, தேவன் உங்களை குறித்து என்னை குறித்து ஒரு பயங்கரமான மேன்மையான ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அதில் பணமும் அந்த அதற்கேற்ற அந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதமும் அடங்கும். God's plan for your life can be summed up in one beautiful word in the Bible. தேவன் நமக்கு வைத்திருக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதம் வேதத்தில் ஒரு அழகான பதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. It is called prosperity. அந்த வார்த்தை செழிப்பு. This covers all the areas of our life, our soul, body, finances and material needs. இந்த செழிப்பு என்கிற அந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் தொடும். அது ஆரோக்கியமாகட்டும், பண விஷயங்களாகட்டும், எல்லாவற்றையும் அது தொடுகிறது. This word has been corrupted by some covetous group of churches, teachers and pastors, but that does not mean it is not scriptural or we should ignore this important principle of prosperity or kingdom abundance. ஆனால் இந்த செழிப்பு என்கிற அந்த பதம் இன்றைக்கு பல பிரசங்கிமார்களால் அது சிதைக்கப்பட்டு அதனுடைய அர்த்தத்தை சரியான வேதத்தின் பாணியில் சொல்லப்படாமல் அது மிகவும் மோசமாக்கி கொண்டிருக்கிறது. அதனுடைய அர்த்தம் தேவன் இந்த செழிப்பை விரும்பவில்லை அல்லது நாம் இதை வாஞ்சிக்க கூடாது என்று அர்த்தம் அல்ல. This is fully in line with the theme of our year, be fruitful and multiply. இந்த வருஷத்தின் நம்முடைய திறவுகோல் அந்த தலைப்பான கனி கொடுங்கள் பலுகி பெருகுங்கள் என்கிற அந்த தலைப்போடு கூட இந்த காரியமும் இணைந்திருக்கிறது. Amen. Amen. We are here to be a blessing to other people. இந்த இடத்தில் நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வைக்கப்பட்டிருக்கிறோம். Heaven does not have any money. பரலோகத்தில் பணம் கிடையாது. God does not have any money. தேவனிடத்தில் பணம் கிடையாது. But God can use you. He can give you money. He can send
rain down. He can give you favor to make money so that you become a blessing to other people. தேவன் வானத்திலிருந்து மழையை அனுப்பி உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய ஆசீர்வாதத்தினால் நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க உதவியா இருக்க தேவன் நம்மை உருவாக்கி And இருக்கிறார். God wants us to see money as something holy. It is not dirty or unworthy. Money is part of us, part of this world. தேவன் அந்த பணத்தை ஏதோ அசுத்தமானதாகவோ அல்லது உபயோகம் இல்லாததாகவோ அல்ல, இந்த பணத்தை பரிசுத்தமாக நாம் பார்க்கும்படியாய் நமக்கு கொடுத்திருக்கிறார். In the New Testament, in the Gospels, Jesus taught about money more than any other topic. புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தில் இருக்கும்போது மற்ற எல்லா காரியங்களை விட பணத்தை குறித்து அதிகமாக போதித்திருக்கிறார். When we offer money, we are offering a major part of ourselves to God. நம்முடைய பணத்தை காணிக்கையாக நாம் கொடுக்கும் பொழுது நம்ம பெரும்பாலான பகுதியை தேவனுக்கு நாம் அர்ப்பணிக்கிறோம். God wants it to be offered to him as something holy, something that we need to offer in worship to God. In fact, without this, our worship is not complete. தேவன் நம்முடைய பகுதியை இப்படிப்பட்ட அந்த நிதி வசத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதியை நம் காணிக்கையாக ஆராதனையாக செலுத்தும்படியாய் தேவன் விரும்புகிறார். இந்த பணம் நாம் கொடுக்காமல் நம்முடைய ஆராதனை பரிபூர்ணமானதல்ல, முழுமையானதல்ல. Amen. Amen. உண்மையான காரியம். A simple way to experience the kingdom of abundance in our life is through our changing our attitude to money and our attitude to God. தேவனுடைய அந்த ஆசீர்வாதத்தின் அந்த நிறைவின் பரிபூரணத்தை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துவதனுடைய நம்முடைய மாற்றத்தை காண்பிப்பது மற்றவர்களுக்கு நம்முடைய பணத்தை உதாரத்துவமாக கொடுப்பது. Our outlook to money reveals our outlook to attitude to God. நாம் நம்முடைய பணத்தை எந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு செலவழிக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் தேவனிடத்தில் அப்படிப்பட்ட நல்ல மனப்பான்மையுடையவர்களாக இருக்கிறோம் என்பது அர்த்தம். இதான் பணம்னு வச்சுக்கோங்க. இதை பிடிச்சி இப்படி வச்சுக்கிறேன். கொடு பாக்கெட்டில் வை. I can tell you, I don't have faith in God. I am not loving God. I am not honoring God with my heart. It's all words because I am only worshipping this money. நான் பணத்தை என்னுடைய கையில் வைத்துக்கொண்டு கொடுக்கவா கொடுக்க வேண்டாமா என்கிற அந்த இருமனமுள்ளவர்களாக நாம் இருக்கும்போது நாம் தேவனை ஆராதிக்காமல் நான் வைத்திருக்கக்கூடிய அந்த பணத்தை ஆராதிக்கிறேன் என்று அர்த்தம். Jesus said, you cannot serve two masters. You cannot serve God and mammon. You have to make a choice. இயேசு சொன்னார், நீங்கள் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. நீங்கள் தேவனையும் உலக பொருளையும் நீங்கள் ஊழியம் செய்ய முடியாது. தமிழ்ல அந்த மேமன்ற வார்த்தை கிரேக்க வார்த்தையை உலக பொருள்னு எழுதியிருக்காங்க போல இருக்கு. அந்த மேமன், what the mammon is actually a Syrian god of money. நம்ம இந்து கல்ச்சரில் கூட பணத்துக்குன்னு ஒரு கடவுள் உண்டு. So like that, there was a Syrian god who is basically demonic, controlling your money. How get, give, make transactions. This is what mammon was. நம்முடைய பணத்தை நாம் நமக்கென்று வைத்திருக்கும் பொழுது அந்த பணத்துக்கான அந்த தேவதை நம்மை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறது, மற்றவர்களுக்கு கொடுக்க விடாமல் நம்மை தடுக்கிறது. அதுதான் அந்த உலக பொருள் என்பதனுடைய சரியான அர்த்தம். So that's as evil, the covetousness, greed and stinginess. அப்படியே சில பேர் அப்படியே ஒரு பைசா செலவழிக்க மாட்டாங்க. This love of money is from this demonic god of money. அது ஆக்சுவலி உண்மையிலேயே பொருளாசையை கொடுக்கிறது, நம் கஞ்சத்தனத்தை காட்டுகிறது, மற்றவர்களுக்கு எதுவும் கொடுக்க முடியாத, கொடுக்க விடாமல் தடுக்கிற அந்த சாத்தானுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதை காட்டுகிறது. ஒரு ஜோக் சொல்லுவார், எனக்கு சகோதரன் ஒருத்தர் இருக்கார் திருநெல்வேலி, எங்கள் ஊரில் இப்படி தான் கஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஒரு பையன் புளி வாங்கினாங்களாம் அவங்க வீட்டில், பானையில் போட்டாங்களாம். இந்த பையன் எடுத்து போட்டிருக்கான் பானையில், எடுத்து போட்டுட்டு அப்புறம் அவங்க அம்மாட்ட வந்து சொன்னானா, அம்மா இன்றைக்கி என்ன தெரியுமா, நான் நிறைய சேர்த்துட்டேன். என்னன்னு, நீ ரசம் வைக்கும்போது நான் புளி போடலை, என் கையை போட்டேன். அந்த அம்மா சொல்லிச்சான், என்ன இவ்வளோ ஊதாரியாக இருக்கிற, 5 விரலையும் ஒரே நாளாக போடணும் அப்படின்னாங்களாம்.
So we have people like that in the church and outside the church. சபையிலாகட்டும் வெளியிலாகட்டும் அப்படிப்பட்ட மனப்பான்மையுடைய நபர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். You have to seek God's kingdom and God's righteousness first. நானும் நீங்களும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேட வேண்டும். முதலாவதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது Bible says you have to honor the Lord with your first fruits. வேதம் சொல்கிறது நீங்கள் உங்களுடைய முதற் பலனால் தேவனை கனப்படுத்த வேண்டும். என்ன பலனால்? முதற் பலன். If you don't put God first, if you put money first, then you are an idolater. You are worshipping idol. நீங்கள் தேவனை முதல் இடத்தில் வைக்காமல் இருந்தால், நீங்கள் பணத்தை முதலிடத்தில் வைத்தால், நீங்கள் விக்கிரக ஆராதனை செய்கிறீர்கள். Do you wonder why you never have enough money? You are always running in debt, credit card, this card, house loan, this loan, car loan. You wonder why? உங்களுக்கு போதுமான பணம் ஏன் உங்களுக்கு இல்லை? ஏன் எப்பொழுதுமே கடனில் அலைபட்டு கொண்டிருக்கிறீர்கள்? கிரெடிட் கார்டு அல்லது இப்படிப்பட்ட அந்த பணத்தை இப்படியே வீணாய் செலவி ஏன் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? Today I want to explain a very simple, practical, scriptural way to put God first with your money. பணத்தை காட்டிலும் முதலாவது தேவனை நாம் வைக்க வேண்டும் என்பதை குறித்து இன்றைக்கு எளிமையான வேதத்துக்கு அடுத்த நல்ல ஒரு சத்தியத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க It போகிறேன். is by consistently setting aside for God the first tenth of your income. உங்களுடைய வருமானத்தில் 10ல் ஒரு பங்கை நிரந்தரமான முதலாவது வைக்கணும். First tenth of your income. உங்களுடைய வருமானத்தில் 10ல் ஒரு பங்கை முதலாவது 10ல் ஒரு பங்கை. First tenth of your income. முதலாவது அதுதான் முக்கியம். மாசம் முடியும் போது இல்லை, முதலாவது தசம பாகத்தை ஆண்டவருக்குன்னு வைக்கிறது. This is called tithing. அதுதான் தசம பாகம். When you do this, you have laid a foundation for honoring God with your money. நீங்கள் இந்த தசம பாகத்தை முதலாவது தேவனுக்கு எடுத்து வைக்கும் பொழுது நீங்கள் அந்த தேவனை கனப்படுத்த ஆரம்பிக்கிறீர்கள். For many Christian, tithing is allergic. Is not a favorite topic. அநேக கிறிஸ்தவர்களுக்கு இந்த தசம பாகம் என்று சொல்லும் பொழுதே ஏதோ ரொம்ப அவங்களுக்கு அலர்ஜியாக தெரிகிறது. அவங்களுக்கு விருப்பம் இல்லை. They think it speaks of law, Mosaic law, bondage and weight. அவர்களுடைய பார்வையில் அது ஏதோ மோசையினுடைய பிரமாணம் மறுபடியும் கொண்டு வர்றாங்க, ஏதோ ஒரு கட்டுப்பாடுக்குள் ஜனங்களை கொண்டு வர்றாங்க அப்படி என்கிற ஒரு எண்ணம். I am going to show you it starts from Genesis all the way into New Testament, this principle. இந்த தசம பாகம் ஆதியாகமத்தில் தொடங்கி அது ஆதி சபையிலும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாட்களிலும் தொடர்ந்து சபையில் வந்து கொண்டிருப்பதை நான் உங்களுக்கு காட்டப் போகிறேன். Turn with me to Genesis 4th chapter. It started with the first family. முதலாவது குடும்பத்தில் ஆரம்பித்ததை காண்பிக்க போகிறேன். ஆதியாகமம் 4வது அதிகாரம் verses 3 to 5. Can somebody read? 3லிருந்து 5 வசனம் வரைக்கும். ஆதியாகமம் 4 3லிருந்து 5 வரைக்கும் யாராவது வாசிக்கலாம்? Meditate on this portion, you will see that these two sons, the first sons, they must have watched their parents do the same and follow their pattern and teaching in offering to the Lord from their harvest. நீங்கள் இந்த வாசிக்க கேட்ட பகுதியை கவனமாக நீங்கள் தியானிப்பீர்களானால் இந்த ரெண்டு சகோதரர்களும் தங்களுடைய பெற்றோர் செய்து வந்த காரியத்தை அவர்கள் கவனமாக பார்த்து அவர்களுடைய போதனையை தங்களுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். Abel brought, Bible says, the best from the first. ஆபேல் வேதம் சொல்கிறது தன் மந்தையின் தலையீற்றை கொண்டு வந்தார். அப்படி போட்டிருக்கேன். The best from the best. First means முதலாவதுல மிகவும் நேர்த்தியானதை கொண்டு வந்தான். Amen. I remember still when we started here in the church many years ago, 30, when I started here, they used to collect the offerings and they had to separate. I think Kiriba will know, all the coins that are useless, they have to take them out. அநேக வருஷங்களுக்கு முன்னதாக இந்த
இந்த சபையில் காணிக்கை எண்ணும் பொழுது அஹ், நல்ல செல்லாத நல்ல நல்ல காசையும் செல்லா காசையும் பிரித்தெடுக்க வேண்டிய ஒரு நிலைமை இருந்தது. I was thinking, who's asking you to put anything? Don't put that. ஏதாவது போட வேண்டும் என்கிற அந்த நிர்பந்தத்தை யார் உருவாக்கினார்? போட வேண்டாம். Abel brought the best from the first. ஆபேல் தன்னுடைய தலையீற்றின் கொழுமையானதை கொண்டு வந்தார். Bible says Cain presented some of his crops. வேதம் சொல்கிறது காயின் தன்னுடையவற்றில் சிலவற்றை கொண்டு வந்தான். சிலவற்றை தேவன் பிச்சைக்காரரா? அங்க யாரும் ஆசாரியர்லாம் பாஸ்டர்லாம் கூட இல்ல, தேவனுக்கு நேரா கொடுக்கறாங்க அவங்க. Is he a beggar? தேவன் பிச்சைக்காரரா? And then he gets annoyed why God did not honor his picture. அப்படிப்பட்ட அந்த காணிக்கையை பிச்சையை கொடுத்து விட்டு தேவன் ஏன் என்னையும் ஆசீர்வதிக்கவில்லை என்று அவன் மன எரிச்சல் உண்டானது. Can you repeat after me? Best from the first. நான் சொல்கிறதை தயவு செய்து திருப்பி சொல்லுங்கள். முதற் பலனில் சிறந்தது. That is the offering that your Lord accepts. உங்களுடைய தேவன் எதிர்பார்க்கிற ஏற்றுக்கொள்கிற காணிக்கை அதுதான். Amen. ஆமென். First. முதற் பலன். First. முதலாவது. And best. சிறந்தது. As soon as you receive your salary, don't touch it for anything else. First, keep what is due for God separate. Don't touch it. உங்களுக்கு சம்பளம் கிடைத்த உடனேயே வேறு எதற்கும் செலவு எடுக்காதிருங்கள். முதலாவது தேவனுக்கென்று பிரித்து வையுங்கள். This is from Adam, Eve, Cain and Abel. இது ஆதாம் ஆபேல் என்ற காயினுடைய வாழ்க்கையில் நடந்தது. Next, let's go to our father of faith. விசுவாசத்தின் தகப்பனான ஆபிரகாமை நாம் பார்ப்போம். Turn with me to Genesis 14 chapter. ஆதியாகமம் 14வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். உட்கார்ந்துக்கிட்டே இருப்போம், சில வசனங்களை உட்கார்ந்தே வாசிக்க போறோம். ஏன்னா எந்திரிச்சா ரொம்ப ஷாக் ஆயிரும் உங்களுக்கு. Genesis 14 chapter. Can we read verse 16 together? ஆதியாகமம் 14வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் யாவரும் சேர்ந்து வாசிக்கலாம். சகல பொருட்களையும் திருப்பிக் கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பிக் கொண்டு வந்தான். Amen. Abraham, you may think he's an old man. He went and fought against 7 kings and beat them all up to bring back Lot, his nephew, and all the things that those kings stole. ஒரு ராஜா தன்னுடைய லோத்தினிடத்திலிருந்து பிடித்து கொண்டு போன அந்த எல்லா பொருட்களையும் போய் அவன் சண்டையிட்டு அங்கிருந்து திருப்பி கொண்டு வந்தான். And verse 18, let's read together. 18வது வசனத்தை நாம் சேர்ந்து 18, 19 and 20. 18, 19, 20. அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிராம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். Hallelujah. 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 That was the first communion, where many people think Melchizedek was Jesus Christ in the Old Testament, pre-incarnate Christ. பல இந்த வேத அறிஞர்கள் இந்த மெல்கிசேதேக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு முந்தினவர் என்று சொல்கிற அந்த அபிப்பிராயம். முந்தி வந்த இயேசு கிறிஸ்துக்கு முந்தினவர் யாருமே கிடையாது. பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து பல சமயங்களில் அப்படி வந்தார். ஏன்னா பிதாவாகிய தேவனை யாருமே கண்டதில்லை. தேவன் யாருக்காவது வெளிப்பட்டார்னா அது கிறிஸ்து தான் வந்து மனிதர்களுக்கு வெளிப்படுறார். ஸோ இட்ஸ் கால் ப்ரீ இன்கார்னேட் கிரைஸ்ட். So how did when Melchizedek blessed him, how did Abraham respond to this blessing? Then Abraham gave Melchizedek a tenth of all the goods he had recovered. அந்த மெல்கிசேதேக்கு அவனை ஆசீர்வதித்த போது ஆபிரகாம் அதற்கு எப்படி பதில் செய்தான்? இவனுக்கு ஆபிராம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். Amen. Amen. Romans 4:16 says Abraham is the father of us all. ரோமர் 4வது அதிகாரம் 16வது வசனம் சொல்கிறது, ஆபிரகாம் எல்லாருக்கும் தகப்பனானான்.
Abraham is our father when we walk in the footsteps of faith, and when we have the same faith that he had and the same attitude in the area of finance and giving and material possessions, then we are following Abraham. ஆபிரகாமனுடைய அந்த விசுவாச பாதையில் நாம் அவர்களுக்கு பின் செல்லும் பொழுது, அவருடைய விசுவாசத்தை கை கொள்ளும் பொழுது அவர் நமக்கு பிதாவாகிறார். அதே போல அவருடைய விசுவாசத்தால் செய்த கிரியைகளையும் அதையும் அவருடைய பண விஷயத்திலும் எல்லா காரியங்களிலும் நாமும் செய்யும் பொழுது ஆபிரகாம் நமக்கு பிதாவாக இருக்கிறார். And then we come to the example of Jacob, who became Israel. பிற்காலத்தில் இஸ்ரவேல் என்று அழைக்கப்பட்ட அந்த யாக்கோபுடைய அந்த உதாரணத்தை பார்ப்போம். Look at Genesis 28, 28வது அதிகாரம் ஆதியாகமம் 20 to 22. Let's all read. 20லிருந்து 22வது வசனத்தை 20லிருந்து 22 வரை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 28 20லிருந்து 22 வரைக்கும். அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியில என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை சொல்லிக் கொண்டான். Amen. ஆமென். That is the basis of Jacob's relationship with God. He provides for my needs. I, in return, give him back a tenth of whatever he provides for me. தேவனுக்கும் யாக்கோபுக்கும் இருந்த அந்த உறவின் அஸ்திபாரம் அது. தேவன் எனக்கு என்னென்ன தருவாரோ அவை எல்லாவற்றுக்கும் நான் தேவனுக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று அவன் பொருத்தனை பண்ணினான். See what happened in 32, 20 years later. 20 வருஷங்களுக்கு பிறகு ஆதியாகமம் 32வது அதிகாரத்தில் என்ன நடந்தது? 10வது வசனத்தை எல்லாரும் வாசிப்போம். Let's all read verse 10 together. 10வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். அடியானுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேறும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமா இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். Amen. His faithfulness in tithing. He left with one staff. He came back with abundance. தசமபாகத்தில் அவனுக்கு இருந்த உண்மை, ஒரு வெறுமனே கோலும் கையுமாக போனவன் 2 பரிவாரமாக திரும்பி வந்தான். Amen. Amen. Because he is Israel, what happened later on, it was codified by Israel during Moses' time very clearly in the law. இப்படிப்பட்ட அந்த யாக்கோபு பிற்காலத்தில் இஸ்ரவேல் ஆனபோது மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்ட அந்த பிரமாணத்தினால் இந்த காரியங்களை நாம் பார்க்கிறோம். Turn with me to Leviticus 27. லேவியராகமம் 27வது வசனம். We are going to read verse 30 and verse 32. 30வது 32வது வசனங்களை நாம் வாசிப்போம். லேவியராகமம் 27, 30, 32வது வசனங்கள். தேசத்திலே நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசம பாகம் எல்லாம் கர்த்தருக்கு உரியது. அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. கோலின் கீழ்ப்பட்ட ஆடு மாடுகளிலே 10ல் 1 பங்காகிறதெல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமானது. Amen. The tithe is holy. தசமபாகம் பரிசுத்தமானது. Holy means set apart to God. பரிசுத்தம் என்றால் பிரித்தெடுக்கப்பட்ட காரியம். It belongs to God. அது தேவனுக்கு சொந்தமானது. You may say all my wealth belongs to the Lord, but tithe is not yours to use. நீங்கள் ஒருவேளை என்னுடைய சம்பாத்தியம் எல்லாம் அது தேவனுக்குரியதான் என்று சொல்லலாம். ஆனால் தசமபாகம் தேவனுக்குரியது, அது யாருக்கும் சொந்தமல்ல. It belongs to God alone. No one is exempted. தேவனுக்கு மாத்திரமே அது சொந்தமானது. யாரும் அதுக்கு விதிவிலக்கு அல்ல. Whether your income is 1,000 or 1 million, that 10% is not yours. உங்களுடைய வருமானம் 1000-ஆக இருக்கலாம், 1 மில்லியனாக இருக்கலாம். அதில் தசமபாகம் கர்த்தருடையது. Even the Levites, full-time priests, who lived on the tithing given by other believers, they were commanded to tithe. முழுநேர பணிக்கு வந்திருந்த அந்த லேவியர்கள், மற்றவருடைய வருமானத்தினால் தங்களுடைய வாழ்க்கையை நடத்தினவர்கள், அவர்களும் கூட கர்த்தருக்கு தசமபாகம் கொடுக்க வேண்டும். Look at number 18 verse 16. எண்ணாகமம் 18வது அதிகாரம் 26 எண்ணாகமம் 18வது அதிகாரம் 26வது வசனம். 26வது. ஓகே. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ லேவியரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் புத்திரர் கையில் வாங்கி கொள்ளும்படி நான் உங்களுக்கு சுதந்திரமாக கொடுத்த தசம பாகத்தை நீங்கள் அவர்கள் கையில் வாங்கும்போது
தசம பாகத்தில் 10ல் ஒரு பங்கை கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் படைப்பாக செலுத்த வேண்டும். Amen. Bible says you have to give a tithe of your tithe back to the Lord, to the priests, to the Levites. வேதம் சொல்கிறது நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த தசம பாகத்திலிருந்து கர்த்தருக்கு தசம பாகம் கொடுக்க வேண்டும். இது லேவியருக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. I don't know if parents give pocket money to children. I don't know if you guys do that. Do you? உங்களுடைய பெற்றோர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு பாக்கெட் மணி கொடுக்குறீங்களா எங்களுக்கு தெரியாது. So even if you give pocket money, train your children to give a tenth of that for God's work. நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு பாக்கெட் மணி கொடுப்பீர்களானால் அந்த பணத்திலிருந்து 10ல் ஒரு பங்கை தேவனுடைய ஊழியத்துக்கு கொடுக்கும்படி அவர்களை பயிற்றுவீங்கள். No one is exempted. Nobody is. It is not yours. The first tenth is just not yours. It's God's. தசம பாகம் அது யாரான இருந்தாலும் அது உங்களுக்குரியதல்ல, அது தேவனுக்குரியது. There is plenty of Jesus' teachings. I'm going to, because we are running out of time, I'm going to give only 2 verses. இயேசு கிறிஸ்து இந்த காரியங்களை குறித்து அநேக போதனைகளை கொடுத்தார். நேரம் இல்லாதனால் குறிப்பான 2 காரியங்களை மாத்திரம் உங்களுக்கு சொல்கிறேன். In Matthew 22:21, Jesus said about this. மத்தேயு 22:21 இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தை போதித்தார். Give to Caesar what belongs to Caesar and give to God what belongs to God. ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள். Amen. ராயனுடையதுனா டாக்ஸ் வரி கட்டுறது, தேவனுடையது தசம பாகம் செஞ்சிடணும். Amen. Amen. Matthew 23:23, Jesus said, "Woe to you, scribes and Pharisees, hypocrites, for you tithe mint and dill and cumin, and have neglected the weightier matters of the law, justice and mercy and faithfulness. These you ought to have done without neglecting the other." மத்தேயு 23:23 இயேசு சொன்னார், மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒர்த்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசம பாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். இது ஒரு சாதாரண காரியம் சொன்னார் ஆண்டவர். தமிழ்ல ஒழுங்கா வரல. வெயிட்டியர் அப்படின்னா இது ஒரு லேசான காரியம், தசம பாகம். இதையும் செய்யணும், அதையும் செய்யணும். We saw in Tuesday Bible study this week when Jesus was teaching about the shrewd manager in Luke 16th chapter verse 10 to 13. If you go and read, if you are faithful in little things, you will be faithful in large ones. But if you are dishonest in little things, you won't be honest with greater responsibilities. செவ்வாய்க்கிழமை வேத பாடத்தில் நாம் இந்த உண்மையுள்ள உக்ரானக்காரனை குறித்து நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அவர் சொன்னார், கொஞ்சத்தில் உண்மையுள்ளவர்களாக இருந்தால் நீங்கள் அநேகத்தில் ஊழியக்காரராக வைக்கப்படுவீர்கள். கொஞ்சத்தில் நீங்கள் உண்மை இல்லாதவர்களாக இருந்தால் அநேகத்திற்கு மேல் நீங்கள் கொஞ்சம் அதிகாரியாக வைக்கப்பட மாட்டீர்கள். Amen. You have to be faithful in other people's things. மற்றவர்களுடைய அந்த பொருட்களில் நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். Including what belongs to God. தேவனுக்கு உரியத அந்த காரியத்திலும் நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். 10% is actually a little thing. 10% அல்லது தசம பாகம் என்பது மிகவும் அற்பமான காரியம். Many of us want to go migrate to Western countries. நீங்கள் கிழக்கத்திய நாடுகளில் மேற்கத்திய நாடுகளில் நீங்கள் குடிபெயர்ந்து போகிறவர்களாக இருந்தால், இந்த பக்கம் வெஸ்டர்னா அவர் அந்த பக்கம் கிழக்குன்ட்டாரு. பிரதர் நீங்கள் பிலிப்பைன்ஸ் போகலான்னு இருக்கீங்களா? மேற்கத்திய நாடு, மேற்கத்திய நாட்டில் போனீங்கன்னா when you go there you think it's all land of milk and honey. 55% tax. நீங்கள் அந்த தேசத்தில் ஏதோ பாலந்தேன்னு ஓடிக்கொண்டிருக்கிறது என்று நினைக்கலாம். ஆனால் அங்கு 55% வரி கொடுக்க வேண்டும். They will tell you this is your salary. They will tell you this is your salary. அவர்கள் ஒரு இதை காட்டி இதுதான் உங்களுடைய சம்பளம் என்று சொல்வார்கள். Very happy. உங்க சந்தோஷமா இருக்கும். And the day you receive your salary, சம்பளம் கிடைத்த அந்த நாளில் it won't be even half of it. அந்த சம்பளத்தில் பாதி கூட உங்களுக்கு கிடைக்காது. What is this? Oh, you just look, I have done this many years. You just look at this and say, this is my contract and this is what I get. அநேக வருஷம் நான் இதை செய்திருக்கிறேன். இந்த பக்கம் என்னுடைய அந்த கான்ட்ராக்டை பார்த்தா இவ்வளவு இருக்கும், ஆனால் கையில் இருக்கும்போது இவ்வளவு தான் இருந்தது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. Your gracious God just asking for little, 10% little. உங்களுடைய கிருபையுள்ள தேவன் அவர் 10% என்கிற அந்த அற்பமான சொற்பமான காரியத்தை எதிர்பார்க்கிறார். You have to be faithful in little things. இப்படிப்பட்ட அந்த கொஞ்ச காரியத்தில் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். With others money, that is God's money, you have to be faithful with that. மற்றவருடைய காரியம் பணம் என்பது அதாவது தேவனுடைய பணம், அதில் நாம் உண்மையுள்ளவர்களாக. Then God will trust you, as Bible Jesus teaches, with the true riches of heaven.
அப்படி செய்யும்போது இயேசு கிறிஸ்து போதித்திருக்கிறார், மேன்மையான உன்னதமான காரியங்களை குறித்து உங்களிடத்தில். பரலோகத்தின் ஐஸ்வர்யத்தை உங்க கையில கொடுப்பார். ஆமென், பணத்தை மட்டும் நினைக்காதீங்க. நிறைய ஆத்துமாக்களை உங்க கையில கொடுப்பார். ஆமென், நிறைய ஊழியத்தை உங்க கையில கொடுப்பார். ஆமென். If you are faithful with small things. இந்த Let's all stand up. கொஞ்சத்தில் நாம் உண்மையுள்ளவர்களாக இருப்போமானால் அநேக காரியங்களுக்கு தேவன் உங்களுக்கு பொறுப்பை கொடுப்பார். இந்த வசனங்களை எல்லாரும் அறிக்கை செய்ய போறோம். இதெல்லாம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம். முதல்ல நீதிமொழிகள் இல்ல? ஓகே. எல்லாரும் அறிக்கை செய்வோமா? உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியம் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? ஆமென். இது தேவனுடைய வாக்குத்தத்தம். அடுத்தது மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் உங்களை ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். ஆமென். அடுத்தது மத்தேயு 6 வாசிக்க போறோம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். இங்கே திருடரும் கன்னமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கன்னமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். ஆமென், ஆமென். நல்ல பொருள் திரட்சி சபை கிடையாது. திஸ் இஸ் நாட் அ ப்ராஸ்பரிட்டி தியாலஜி. அவங்க இந்த வசனத்தெல்லாம் வாசிக்க மாட்டாங்க. ஹகாய் அடுத்தது 2:19. ஹகாய். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். அதை முடிச்சுட்டு இதெல்லாம் அந்த ஜனங்க கேட்டு நீங்கள் ஹகாயை போய் படிங்க. 2 அதிகாரம் தான். அவ்வளவு அருமையான புத்தகம் அது. எல்லாம் பண்ணி அவங்க ஆண்டவருடைய ஆலயம் இடிஞ்சு கிடக்குது, இவங்க பாட்டுக்கு உட்காந்துருக்காங்க. நான் எவ்வளோ பணம் சேர்த்து வச்சாலும் பொத்தல் உள்ள பாக்கெட். ஏன் ஆண்டவருடைய ஆலயம் இடிஞ்சு கிடக்கும்போது நீ எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் உங்ககிட்ட இருக்காது. அவங்க அதுக்குன்னு வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது அந்த அஸ்திபாரத்தை போட ஆரம்பித்தவொன்னே ஆண்டவர் என்ன சொன்னார் பாருங்க, இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவருடைய இதுவரைக்கும் யாராவது தசமபாகத்தில் திருடி இருந்தா அதை நீங்கள் ரெஸ்டோர் பண்ணணும். இன்று முதல் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு நிமிஷம் ஜெயிப்போம். ராஜ்யவின் நன்றி.